महारथी घोड़े सवार प्यादे மகாரதி குதிரை சவார் மற்றும் காலாட்படை. महारथी का मतलब जिनका रथ है, மகாரதியின் அர்த்தம் யாருக்கு ரதம் இருக்கிறதோ वो महान कार्य करने वाला है। அந்த ரதம் மகான் காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. भयंकर युद्ध करने वाले हैं। பயங்கரமான யுத்தம் செய்பவர்கள். मायावी युद्ध में हारने वाले नहीं है जल्दी। மாயாவுடன் யுத்தத்தில் அவர்கள் சீக்கிரமாக தோற்றுபவர்கள் இல்லை. इसलिए उनको महारथी कहा गया। அதனால் தான் அவர்களுக்கு மகாரதி என்று சொல்லப்படுகிறது. हाथी रूपी महारथी, யானை ரூபமான மகாரதி, उनका जो रथ है அவர்களுடைய அந்த ரதமானது हाथी की तरह पावरफुल है। யானை போல பவர்ஃபுல்லானது. महारथी மகாரதி दिलवाड़ा मंदिर में தில்வாடா கோவிலில் गेट के सामने ही हाथी दिखाए गए। கேட்டுக்கு முன்னாலேயே யானை காண்பிக்கப்பட்டுள்ளது. हाथियों पर सवार दिखाए गए हैं। யானை மீது சவாரி காண்பிக்கப்பட்டுள்ளது. लेकिन महावीर वो हैं ஆனால் மகாவீரர் அவர்கள்தான். மகாவீரர்கள் யார் என்றால் जिनके रथ में कई कई घोड़े जुटे हुए होते हैं। யாருடைய கையில் பல குதிரைகள் இணைக்கப்படுகிறது. घोड़े में ये पावर होती है குதிரைக்குள் இந்த பவர் இருக்கிறது. कि अभी अभी आगे और अभी अभी जरूरत पड़े तो पीछे। இப்போதே முன்னால் செல்லும், அவசியம் ஏற்பட்டால் அப்போதே பின்னாடியும் செல்லும். महावीर, மகாவீரர் महावीर की और महारथी की पहचान तो होगी ना। மகாவீர் மற்றும் மகாரதியின் அடையாளம் இருக்கும் இல்லையா? महावीर कौन है? அவர்களுடைய அறிமுகம் இருக்கும் இல்லையா? மகாவீரர் யார்? महावीर वो है மகாவீர் அவர்கள்தான். जो हर समय तैयार रहे। அவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் தயாராக இருப்பார்கள். எப்பவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். क्या? என்ன? माया रावण आओ और हम तुमसे लड़ाई लड़े और विजयी बने। மாயா ராவணன் நீ வா, நாங்கள் உங்களுடன் யுத்தம் செய்து நாங்கள் ஜெயிப்போம், ஜெயித்து விடுவோம் என்று சொல்பவர்கள். क्या? என்ன? एवर रेडी रहे எவரடியாக இருப்பவர்கள். लड़ाई लड़ने के लिए और विजयी बनने के लिए। யுத்தம் செய்வதற்கும் மற்றும் வெற்றி அடைவதற்கும். डरने का तो नाम ही निशान नहीं। பயந்து விடுவதற்கான பெயர் அடையாளமே இருக்காது. और महारथी மற்றும் மகாரதிகள் तो कुछ डर तो रहेगा। கொஞ்சத்திலும் கொஞ்சம் பயம் இருக்கும். हाथी की दांत चबाने की और दिखाने की ओर। ஒரு பழமொழி போல சொல்றாரு ஹிந்தியில். ये बात बड़े बड़े महारथियों के लिए कैसे लागू होती है? இந்த விஷயம் பெரிய பெரிய மகாரதிகளுக்கு எப்படி பொருந்தும்? पुरुषार्थी जीवन में जो भी महारथी कहे जाते हैं, புருஷார்த்த வாழ்க்கையில் யாரெல்லாம் மகாரதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் वो हाथी सवार महारथी भी तो हैं। அவர்கள் யானை சவாரி செய்யக்கூடிய மகாரதிகளாகத்தான் இருக்கிறார்கள். महावीर तो नहीं है। ஆனால் மகாவீரர் இல்லை. माना அப்படி என்றால் जो महावीर की कोटि के पुरुषार्थी होंगे யார் மகாவீர் அந்த நிலைக்கான புருஷார்த்தம் செய்பவர்கள் वो अंदर और बाहर एक होंगे। அவர்கள் உள்ளேயும் மற்றும் வெளியேவும் ஒரே மாதிரி இருப்பார்களா या अलग अलग होंगे? அல்லது தனித்தனியாக இருப்பார்களா? एक होंगे। ஒன்றாக இருப்பார்கள், உள்ளேயும் வெளியேவும். और ये दूसरे नंबर के पुरुषार्थी हैं महारथी।
இரண்டாவது நம்பர் புருஷார்த்தம் தான். புருஷார்த்திகள் மகாரதிகள். ये बाहर से देखने में आते हैं कुछ और, இவர்கள் வெளியில் பார்ப்பதற்கு வேறு மாதிரி இருப்பார்கள். जैसे बाबा ने बोला है, எது போல பாபா சொல்லி இருக்கிறார், इस ब्राह्मण परिवार में जो अंदर से एक இந்த பிராமண உலகத்தில் யார் உள்ளே ஒரு மாதிரியும் और बाहर से दूसरा है, வெளியில் வேறொரு மாதிரியும் இருந்தால் ऐसा जल्दी मेरे नजदीक नहीं आ सकता. அப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமாக என்னை அடைய முடியாது, எனக்கு அருகில் வர முடியாது. कथनी और करनी एक होनी चाहिए. செய்வதும் சொல்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். दिखावा करना ये दूसरे धर्मों की चीज है. காண்பித்துக் கொள்வது மற்ற தர்மங்களின் பொருளாகும், மற்ற தர்மங்களின் விஷயங்களாகும். இது देवी देवता सनातन धर्म के असल सूर्यवंशी है. தேவி தேவதா தர்மத்தின் அசலான சூரிய வம்சத்தினர். वो तो अंडरग्राउंड मिलिट्री है. அவர்கள் அண்டர் கிரவுண்ட் மிலிட்டரி ஆவார்கள். अननोन वॉरियर्स है. அன்னோன் வாரியர்ஸ் ஆக இருக்கிறார்கள். उनका दान मान पद அவர்களுடைய தானம், மதிப்பு மற்றும் पुरुषार्थ सब गुप्त रहता है. பதவி அனைத்தும் குப்தமாக இருக்கிறது. दो नंबर के पुरुषार्थी है महारथी कहे जाते हैं. யார் இரண்டாவது நம்பருடைய புருஷார்த்தம் செய்யக்கூடிய மகாரதிகள், वो दिखावा ज्यादा करते हैं. அவர்கள் அதிகமாக தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். குதிரை சவாரி மற்றும் யானை சவாரி. மகாரதிகள் புருஷார்த்தத்தில் என்ன வேறுபாடு இருக்கும் கேக்குறாங்க. अरे रथ के ऊपर बैठा है एक, அரே ஒருத்தர் ரதத்தின் மீது உட்கார்ந்து இருக்கிறார், एक हाथी के ऊपर बैठा है ஒருவர் யானையின் மீது அமர்ந்திருக்கிறார், और एक घोड़े के ऊपर बैठा है. ஒருவர் மற்றும் ஒருவர் குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறார். ज्यादा पावरफुल कौन हुआ? அதிகமாக பவர்ஃபுல்லாக இருப்பவர் யார்? रथ के ऊपर बैठने वाला ज्यादा पावरफुल होता है. ரதத்தின் மீது அமர்ந்திருப்பவர் அதிகமான பவர்ஃபுல்லாக இருப்பவர். क्योंकि रथ के ऊपर छत्र छाया होती है. ஏனென்றால் ரதத்தின் மீது குடை நிழல் இருக்கிறது. रथ के ऊपर छत्र छाया होती है ரதத்தின் மீது குடை நிழல் இருக்கிறது. और रथ शरीरों को कहा जाता है. மற்றும் ரதம் சரீரத்துக்கு சொல்லப்படுகிறது. जो शरीर के ऊपर सवार है वो आत्मिक स्थिति वाला है. யார் சரீரத்தின் மீது சவாரியாக இருக்கிறாரோ அவர் ஆத்மீக ஸ்திதியுடையவர். वही महारथी है. அவர்தான் மகாரதி ஆவார். और एक हाथी सवार, மற்றும் ஒன்று யானை சவாரி. हाथी तो देवान वाला होता है. யானையோ தேகாபிமானம் கொண்டது. तो देवान के ऊपर सवार है எனவே தேகாபிமானத்தின் மீது சவாரியாக இருக்கிறாரா, या रथ के ऊपर सवार है அல்லது ரதத்தின் மீது சவாரியாக இருக்கிறாரா, या आत्मिक स्थिति वाला कहे? அல்லது ஆத்மீக ஸ்திதியுடையவர் என்று சொல்லலாமா? क्या कहे? என்ன சொல்வது? देवान के रथ पर सवार है. தேகபானம் என்ற ரதத்தின் மீது சவாரியாக இருக்கிறார். एक घोड़ा है. ஒன்று குதிரை. घोड़ा मन को कहा जाता है. குதிரை மனதுக்கு சொல்லப்படுகிறது. तो मन तो बहुत चंचल है. எனவே மனம் மிகவும் சஞ்சலமுடையது. लगाम में रखेंगे
கடிவாளத்தில் வைத்திருந்தால் तो कंट्रोल में होगा। அது கண்ட்ரோலில் இருக்கும். लगाम ढीली कर देंगे கடிவாளத்தை தளர்வாக்கினால் तो दौड़ जाएगा। அது ஓடிவிடும். तो ये जो घोड़े सवार आत्माएं हैं எனவே இந்த குதிரை சவாரியாக இருக்கிற ஆத்மாக்கள் वो मन को लगाम में करने वाली आत्माएं हैं। அவர்கள் மனதை கடிவாளத்தில் வைத்திருக்கிற ஆத்மாக்கள். लगाम में करेंगी तो घुड़सवार पक्के। கடிவாளத்தில் வைத்திருந்தால் அவர்கள் பக்காவான குதிரை சவாரிகள் ஆவார்கள். और लगाम नहीं है ஒருவேளை கடிவாளம் இல்லை என்றால் तो घुड़सवार तो है लेकिन घोड़ा है। ஆனால் அது போல கடிவாளத்தில் வைத்திருக்கவில்லை என்றால் குதிரை சவாரியாக என்னவோ இருக்கிறார், ஆனால் குதிரையாக இருக்கிறார், जानवर है விலங்காக இருக்கிறார்கள். बिना लगाम के। கடிவாளமற்ற हाथी भी महारथी होता है, वो तो ऊपर मसनद बना करके आराम से बैठता है। யானை ரூபத்தில் இருக்கிற யானை மீது சவாரி செய்பவர்கள் அந்த யானையின் மீது ஒரு இருக்கையில் இருந்து கொண்டு சவாரி செய்பவர். जो घुड़सवार होता है उसको टांगों से पकड़ के घोड़े रखना पड़ेगा। குதிரை சவாரி செய்பவர் அந்த கால்களால் பிடித்துக்கொண்டு குதிரையை சவாரி செய்பவர். टांगे ढीली की और दालों से नीचे गिरी। கால்களை தளர்வாக்கினால் வெளியிலிருந்து அப்படியே கீழே விழுந்து விடுவார்கள். तो हौदा होता है हाथी के, आराम से बैठे बैठे बाला चलाते रहो। யானையின் மீது உட்கார்ந்திருந்து சவாரி செய்பவர் நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டு ஈட்டியை போட்டுக் கொண்டிருப்பார். तलवार फेंक फेंक के मारते रहो। வாளை வீசி வீசி யுத்தம் செய்பவர். लेकिन हाथी युद्ध में लेने से तो घाटा है ना, घुड़सवार का स्पीड रहता है। அவங்க கேக்குறாங்க, குதிரை சவாரி செய்பவர்கள் ஸ்பீடாக இருக்கும் இல்லையா, घोड़ा तो स्पीड रहता है, குதிரையோ ஸ்பீடாக இருக்கும் இல்லையா, थोड़ा झट से आगे जाएगा, झट से पीछे मन क्या அது உடனே உடனடியாக முன்னாடி செல்லும், உடனடியாக பின்னுக்கும் செல்லும். करता है मजबूत घोड़ा, மனரூபமான குதிரை என்ன செய்யும்? फटाफट उसी स्टेज में जाता है, फटाफट नीचे आ जाता है। உடனே உயர்ந்த ஸ்டேஜுக்கு செல்லும், உடனே தாழ்ந்த ஸ்டேஜுக்கும் செல்லும். बाबा ने तन करते कल से तन करते क्या हो गया? तो பாபா சொல்றாரு, வேலைகளை கர்மங்களை செய்து கொண்டே பாபாவை நினைவு செய்யுங்கள். तुम कर्मेंद्र से तन करोगे ऊपर क्या होगे? वो फट से नीचे आ जाएगा। அப்போ கர்மேந்திரங்கள் மூலமாக கர்மம் செய்து தந்தையை நினைத்தால் மேலே செல்வார்கள், பிறகு உடனே கீழே வந்து விடுவார்கள். அந்த ஸ்டேஜில் செல்வார்கள், பிறகு கீழே வந்து விடுகிறார்கள். टाइम नहीं चलेगा, तुम मन இதுலயே டைம் சென்றுவிடும். की घोड़ा हमारा नीचे आ गया, அப்போது நம்முடைய மனரூபமான குதிரை கீழே வந்து விட்டது, ऐसे से गिर गया। கீழே விழுந்து விட்டோம். जो प्यादे होंगे காலாட்படையாக இருப்பவர்கள் वो कब किसी को ज्ञान सुना ही नहीं सकेंगे। அவர்கள் எப்போதும் யாருக்கும் ஞானத்தை சொல்லவே முடியாது. कोई का कल्याण कर नहीं सकेंगे। யாருக்கும் நன்மை செய்ய முடியாது.